சினிமாக்கு போயிட்டு வந்து ட்ரெஸ் கூட மாத்தாம நிக்கிற. முதல்ல போய் மாத்திட்டு வாக்கா. மாத்துறேன். சினிமா எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. அதுல உனக்கு சந்தோஷம் தானே? ஆமா சங்கரி, நான் மச்சானோட சினிமாக்கு போயிட்டு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா என்னன்னு தெரியல, மனசு உறுத்தலா இருக்கு. ஏன்க்கா, என்னாச்சு? இல்ல சங்கரி, நான் மைனாவா நடிச்சு தானே மச்சான் மனசை மாற்ற வேண்டியது இருந்தது. அதனால நான் தான் மைனாவா நடிச்சேன்னு மச்சான் கிட்ட உண்மையை சொல்லிடலான்னு இருக்க சங்கரி. நல்ல வேலை செஞ்சப்போ எல்லாம் உன் நன்மைக்காக தானே நீ அந்த மாதிரி செஞ்ச. உன் மனசைய உறுத்தணும். அப்படி எதுவும் உண்மை மச்சான் கிட்ட சொல்றாதுக்கா. ஆடுற மாட்டா ஆடிதான் கறக்கணும், பாடுற மாட்டா பாடிதான் கறக்கணும். ஆமாக்கா, நீ அந்த மாதிரி நடிக்கலனா மச்சான் தெரிஞ்சிருப்பாரா? இந்த ஜென்மத்துல அது நடந்திருக்காது. அவரும் கூட வாழணுன்றதுக்காக தானே நீ மைனாவா நடிச்ச. அதுல எந்த தப்பும் கிடையாதுக்கா. நீ இனிமே அதை பத்தி நினைக்கவே கூடாது. இல்ல சங்கரி, மச்சான் தான் இப்ப திருந்தி நல்லவராயிட்டார்ல. நான் உண்மையை சொன்னா என்ன மன்னிச்சு என் மேல இன்னும் பாசமா இருப்பார்ல, அதுக்காக தான் சொல்றேன். அட நீ வேறக்கா, அவர் மாறினாலும் நீ மாறாம அப்படியே தான் இருக்க. நீ இப்ப போய் அவர்கிட்ட உண்மையை சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? வேதாள முருங்கை மரம் ஏறின மாதிரி அவர் மறுபடியும் மரத்துல ஏறி உட்காந்துருவார்க்கா. நீ சந்தோஷமா அவர் கூட வாழணுன்றதுக்காக நீ இவ்வளவு நாளா பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போயிடுங்கா. ஒரே நிமிஷத்துல உன் வாழ்க்கை தலைகீழ மாறி போயிடும். அதனால மைனவா நீ நடிச்ச வாழ்க்கையை மறந்துட்டு பூமிக்காவா சந்தோஷமா குடும்பம் நடத்துக்கா. ஆமாக்கா, நீயும் மச்சானும் சந்தோஷமா இருக்கணும். இதான்க்கா நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். சரியா? சரி சங்கரி, நீ சொல்ற மாதிரி செய்றேன். சரி வா போலாம். மாமா, சங்கரி சாதாரண குழந்தை இல்லம்மா, தெய்வ குழந்தை. அவ சொன்னது 100க்கு 100 கரெக்ட்மா. மாமா, நான் எல்லா உண்மையும் மச்சாங்கிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு நீ என்கிட்ட வந்து கேட்டிருந்தா கூட சங்கரி சொன்ன பதில தான்மா நானும் சொல்லியிருப்பேன். நீதான் பூமிகா, நீதான் மைனாங்கிற விஷயம் நம்மளை தவிர வீட்டுல யாருக்கும் தெரியக்கூடாது. முள்ளால எடுக்கிற வைத்தியம் தாமா இது. புரிஞ்சுதா? டேய் பொண்ணு. மாமா, பொண்ணு. டேய் பொண்ணு, என்னையா சாப்பிடாம கொள்ளாம வீட்டு வாசல்ல இப்படி படுத்து கிடக்குற? முதல்ல எந்திரி எந்திரி. எந்திரிங்க மாமா. வா வா, இப்படி ஆத்தா கிட்ட வா. டேய், என்னடா வீட்டு வாசல்ல இப்படி படுத்து கிடக்குற? சரி வா, எந்திரிச்சு வா, சாப்பிடலாம். எனக்கு பசிக்கல சின்னாது, நீ போய் சாப்பிட்டு தூங்கு, நான் பறவை சாப்பிட்டுக்கிறேன். டேய், என்னடா ஆச்சு உனக்கு? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி என்னைய கேள்வி கேட்கிறல்ல. என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. டேய், உன்னாலதானடா இவ்வளவு பிரச்சனை நடந்தது. இப்ப வருத்தப்பட்டு என்னடா பண்றது? நீ சொல்றது எல்லாமே உண்மைதான் சின்னாதா. நடந்த எல்லா பிரச்சனைக்கு நான் தான் காரணம், அதை நான் ஒத்துக்கிறேன். இதுக்காக வேணா எல்லாரும் காலையும் விழுந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எல்லாரும் என்னைய மன்னிச்சிருங்க. ஆனா அர்ச்சனா சொன்னதை என்னால தாங்கிக்கிற முள்ள சின்னாதா. ருக்குமணி கிட்ட இருக்கிற புள்ள நம்ம வீட்டுக்கு வர்ற வரைக்கும் என் கூட பேசக்கூடாதுன்னு அர்ச்சனா சொல்லிடுச்சு. அது மட்டும் இல்ல,
இங்க இருக்கிற குழந்தைய பார்க்க கூடாதுன்னு சொல்லிடுச்சு. என் குழந்தைய, நான் பெத்த குழந்தைய பார்க்காம, என் குழந்தைய எடுத்து கொஞ்சாம என்னால எப்படி இந்த வீட்டுல இருக்க முடியும்? ஒரு பக்கம் ருக்குமணி கிட்ட இருக்கிற குழந்தைய என்னால பார்க்க முடியல, இன்னொரு பக்கம் என் கூடவே இருக்கிற குழந்தைய என்னால பார்க்க முடியல. ஒரு தகப்பனா எப்படி என்னால இப்படி இருக்க முடியும்? நீ ஏன் சொல்லு சின்னாத்தா. இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு பேசாம போய் செத்துடலாம் போல இருக்கு. ஐயோ, என்ன மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ருக்மணி கிட்ட இருக்கிற குழந்தை நம்ம கிட்ட வந்த உடனே அர்ச்சனாக்காவுக்கு உங்க மேல இருக்கிற கோவம் எல்லாமே போயிடும் மாமா. அதுக்காக இப்படி எல்லாம் பேசாதீங்க மாமா. அதெல்லாம் இல்ல மச்சான். அந்த ருக்குமணி உசுரை காப்பாத்துறதுக்கு என் குழந்தைய நான் தூக்கி கொடுத்தனே, ஐயா 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 ஐயோ, அதான் பெரிய தப்பா போச்சு. அதுக்கான தண்டனையத்தை இது வரைக்கும் நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த பக்கம் ஜோலியம்மா என் குழந்தைய நான் பார்க்க கூடாதுன்னு சத்தியம் வாங்கிடுச்சு. இந்த பக்கம் அர்ச்சனா, இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நான் மாட்டிக்கிட்டு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஏன் சின்னதா, அர்ச்சனா முகத்துல கூட நான் முழிக்க கூடாதுன்னா இந்த வீட்டுல நான் எதுக்காக இருக்கணும்? நான் எதுக்காக இருக்கணும்? எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஜோலியம்மா தான். நல்லவன் மாதிரி நடிச்சு என் குழந்தைய கிட்ட வாங்கிக்கிட்டு இப்ப இப்படி பேசுறாளே, அவங்கள என்னால என்ன செய்ய முடியும்? மாமா, இந்த பிரச்சனை என்கிட்ட விடுங்க. நான் போய் அந்த சோலையம்மா முகத்துல 4 குத்து குத்தி நம்ம குழந்தைய எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க மாமா. டேய் முத்து, நீ சும்மாருடா, இத நான் பாத்துக்கிறேன். உனக்கெல்லாம் அந்த சோலையம்மா மசிய மாட்டா, நான் போனாதான் சரியா வரும். ஆமா சின்னதா, என் குழந்தைய அந்த சோலையம்மா கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தாத்தே என்னால கொஞ்சமாவது நிம்மதியா இருக்க முடியும். அப்பதான் அர்ச்சனாவும் என் கூட பேசுவா. என் குழந்தைய தூக்கி கொஞ்சம் முடியும். எப்படியாவது நீ தேஞ்சினா குழந்தைய வாங்கிட்டு வரணும். சரிடா, நாளைக்கு காலையில நான் போயிட்டு வரேன், போதுமா? நாளைக்கு முத வேலையே எனக்கு அதுதான். அப்படியே செய்யினாதா, முதல்ல அங்க போயிட்டு வச்சுனாதா. போறேன்பா. அத்தை, நானும் உங்க கூட வரேன். நான் வந்து அந்த சோலையம்மாவை உண்டில்லன்னு பண்ணிடுறேன். நீ சும்மா இரு, நான் பாத்துக்கிறேன்டா. பச்சை பிள்ளை மாதிரி உட்கார்ந்து இவன் அழுதுகிட்டு இருக்கான் பாரு, இவனை கூட்டிட்டு போய் சாப்பிட வை. சரிங்க போ, கூட்டிட்டு போ. மாமா வாங்க, மாமா வாங்க வாங்க. நாளைக்கு காலையில முத வேலையா அவ வீட்டுக்கு போய் நம்ம குழந்தைய தூக்கிட்டு வந்துடணும். அப்பதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். சோலையம்மா, வாங்கம்மா, என்ன விஷயம்? என்ன விஷயமா? நீங்க பண்றது கடவுளுக்கே அடுக்குமாமா? நீங்க என்ன விஷயம் சொன்னாதானே கடவுளுக்கு அடுக்குமா இல்ல யாருக்கு அடுக்கும்னு சொல்ல முடியும். புத்தி கெட்டு போய் நீங்க பாவம் நினைச்சு தாம் பெத்த குழந்தைய தூக்கிட்டு வந்து அந்த பொண்ணுரங்க உங்ககிட்ட கொடுத்திருக்கான். இந்த உண்மை தெரிஞ்ச அர்ச்சனா குழந்தைய உங்ககிட்ட வந்து கேட்டப்ப தரமாட்டேன், இது உங்க குழந்தைய இல்லன்னு சொல்லிட்டீங்களாம்ல. ஏங்க அநியாயமா பொய் சொல்றீங்களே, எங்க குழந்தை எங்கள்கிட்ட கொடுங்கம்மா. நாங்க ஒண்ணும் பொய் சொல்லலம்மா. அதான் அர்ச்சனா எங்ககிட்ட இருக்கிற குழந்தைய தான் குழந்தை நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு போனாங்களே, செய்ய வேண்டியது தானே. சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுக்க போறதா சொன்னாங்களே, எடுக்க வேண்டியது தானே. இத பாருங்கம்மா, குழந்தையும் தர முடியாது, ஒண்ணும் தர முடியாது. நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருங்க. சட்டம் நீதி எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுமா, உங்களுக்கு மனசாட்சி இல்ல? வேணா, நீங்க பண்றது பெரிய பாவம். உங்ககிட்ட இருக்கிறது
அர்ச்சனாவோட குழந்தை தான். ஏமா இங்க வந்து பிரச்சனை பண்ணி என் மருமக மனசை இம்சப்படுத்துறீங்க? பாவம் புண்ணியன் பேசுறீங்களே, இப்படி வந்து பொய் சொல்லி என் மருமக தவமா தவறுந்து பெத்த பிள்ளைய பிடுங்க பாக்குறீங்களே, இது மட்டும் பாவம் இல்லையா? ருக்மணி, இந்த சோலையம்மாவை நம்பாத. இவங்க ஏதோ பெருசா திட்டம் போட்டு நாடகம் ஆடுறாங்க. இங்க பாரு, உன் கையில இருக்கிற குழந்தைய உன் குழந்தைன்னு நம்ப வச்சு உன்னை ஏமாத்திட்டு இருக்காங்க. நாளைக்கு அர்ச்சனா உண்மையை நிரூபிச்சுட்டான்னு வச்சுக்க, இத பாரு, நீ தாங்க முடியாத துயரத்துக்கு ஆளாயிடுவ. மா, இப்ப எதுக்குங்க வந்திருக்கீங்க? ருக்மணி 5 பிரசவத்துல குழந்தை இழந்துட்டு 6வது பிரசவத்துல நல்லபடியா குழந்தைய பெத்து இப்பதான் அவன் நிம்மதியா இருக்கா. புதுசா ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து ஏன் பொண்டாட்டி மனசுல குழப்பத்தை ஏற்படுத்துறீங்க? அன்னைக்கு அப்படித்தான் அந்த கலெக்டர் அம்மா வந்து ருக்மணி கிட்ட இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி இவன் மனசை கெடுத்துட்டு போயிருக்காங்க. இப்ப என்னன்னா நீங்களும் வந்து உங்க பங்குக்கு என் பொண்டாட்டி மனசை கெடுக்க பாக்குறீங்களா? மா, முதல்ல அந்த வீட்டை விட்டு வெளியே போங்கம்மா. ருக்மணி இதெல்லாம் கேட்டு மனசு தாங்க முடியாம அவளுக்கு ஏதாவது ஆயிட போகுது. ஏய், ரொம்ப துள்ற. ருக்மணி ருக்மணின்னு வாய் கூசாம சொல்ற. எங்க உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. நீயும் உங்க அம்மாவும் சேர்ந்து ருக்மணியை ஏமாத்தலன்னு சொல்லு. ருக்மணி, இங்க பாருமா, நீ சொல்லுமா, உன் உள்மனசு என்ன சொல்லுது? நானோ அர்ச்சனாவோ பொன்னுரங்கமோ யாராவது பொய் சொல்லுவோமா? ஏமா, நாங்க பொய் சொல்லுவோன்னு உன் மனசுக்கு படுதா? என் அத்தை, என் புருஷன், நீங்க, அர்ச்சனா அக்கா, பொன்னுரங்க அண்ணன், என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நல்லவங்க தான். ஆனா நல்லவங்களுக்கெல்லாம் ஏன் தான் இப்படி பிரச்சனை வருதுன்னு தெரியல. என்னம்மா இப்படி சொன்னா எப்படிமா? பொய் எது உண்மை எதுன்னு புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு அநியாயத்துக்கு ரொம்ப நல்லவளா இருக்கியேம்மா. உன்னை நினைச்சா எனக்கு பரிதாபமா இருக்குமா. போத நிறுத்துமா. இதுக்கு மேல நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். இப்ப நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேமா. என்ன? இந்த குழந்தை ருக்மணிக்கு பிறந்த குழந்தை தான்னு எங்க பூஜை ரூம்ல இருக்க சாமி படத்துக்கு முன்னாடி நான் கற்பூரம் ஏத்தி சத்தியம் பண்றேமா. நான் அப்படி பண்ணா நீங்க இந்த இடத்த விட்டு போயிடுறீங்களா? சரி, வாங்க. நீ ஒன்னும் சத்தியம் பண்ண வேணாம். ஏன் பயமா? இல்ல. அப்புறம் ஏன் தடுத்தீங்க? எங்க குழந்தைய புடுங்கி வச்சுக்கிட்டு பொய் சொல்றதுக்கே பயப்படாதவ நீ சத்தியம் பண்றதுக்கா பயப்பட போற? நீ சத்தியம் பண்ணாத, நான் பண்றேன். உண்மையானவங்க சத்தியம் பண்ணாதான் அது பலிக்கும். கடவுள் முன்னாடி ஏத்தி வச்சிருக்கிற இந்த கற்பூரத்தை மேல அடிச்சு சொல்றேன், ருக்மணி கிட்ட இருக்கிற குழந்தை அர்ச்சனாவுக்கு பிறந்ததுதான். இது சத்தியம். நீங்க இப்ப குழந்தைய தரமாட்டேங்கிறீங்க. ஆனா என் சத்தியத்தை கேட்டு நான் கும்பிடுற வீரகாளி அம்மா எங்க குழந்தைய எங்க கிட்ட கொண்டு வந்து சேப்பா. வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். குட் மார்னிங். டாக்டர், உங்களை பார்க்க கலெக்டர் அர்ச்சனா மேடம் வந்திருக்காங்க. வாங்க மேடம், ப்ளீஸ் கம். வாங்க மேடம், ப்ளீஸ் உட்காருங்க. என்ன மேடம், திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்கீங்க? உங்களுக்கு உடம்பு ஏதாவது சரியில்லையா?
அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர். எனக்கு பிரசவம் பார்த்துருந்த என் ஃபேமிலி டாக்டர் என் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. என் 2 குழந்தையும் அவங்க கையால தான் பிரசவம் பார்த்தேன்னு சொன்னாங்க. 2 குழந்தைல இன்னொரு குழந்தை எங்கன்னு கேட்டு அவங்க தான் அப்புறமா உண்மையை சொன்னாங்க. நான் என் புருஷனை கேட்டதுக்கு அவரும் 2 குழந்தை தான் பிறந்ததுன்னு உண்மையை ஒத்துக்கிட்டாரு. அவர் சொல்ற மாதிரி ருக்மிணிக்கு பிறந்த குழந்தை இறந்து போச்சு, அவ உயிருக்கு ஆபத்துன்னு உதவி கேட்டு நீங்க தான் என் புருஷன் கிட்ட ஒரு குழந்தைய தானமா கேட்டு சோலையம்மா கிட்ட குழந்தைய கொடுத்துருக்கீங்க. அந்த விஷயம் உண்மைதானே? மேடம், இதே தான் பொன்னுரங்க சாரும் சொன்னாரு. ருக்மணி குழந்தைய தான் குழந்தைன்னு சொல்லி ரொம்ப ரகலை பண்ணாரு. நான் சண்டை போட்டு அனுப்பிச்சு வச்சிட்டேன். மேடம், இப்ப நான் மறுபடியும் உங்களுக்கு விளக்கம் சொல்லணுமா? நீங்க கலெக்டரா இருக்கலாம், அதுக்காக நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்க ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட் படி உங்களுக்கு 2 குழந்தை பிறந்தது உண்மை. ஆனா அதுல ஒண்ணு இறந்து போயிடுச்சு. உங்களுக்கு பிரசவம் பார்த்தது உங்க ஃபேமிலி டாக்டர். உங்களுக்கு பிரசவம் ஆனதுக்கு அப்புறம் நடந்த உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க சொன்னதை நம்பி இங்க வந்து என்கிட்ட கேக்குறீங்க. ருக்மிணியோட குழந்தைய தான் குழந்தைன்னு பொன்னுரங்க சொல்லிட்டு இருக்காரு, நீங்களும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க. டாக்டர், உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. நீங்க தானே ருக்மிணிக்கு 6 பிரசவம் பொய்யா போச்சு, அவங்க குழந்தை இறந்து போச்சுன்னு தெரிஞ்சா உயிருக்கு ஆபத்து, 30 நாளைக்கு மட்டும் குழந்தைய கொடுங்கன்னு சோலை அம்மாக்கு என் புருஷன்கிட்ட இருந்து குழந்தைய வாங்கி கொடுத்துருக்கீங்க. மேடம், முடிவா சொல்றேன், உங்களுக்கு பிறந்த 2 குழந்தையில ஒரு குழந்தை இறந்து போச்சு. வேணா உங்க டெலிவரி ரிப்போர்ட்டை பாருங்க. எஸ். உங்க டெலிவரி ரிப்போர்ட் பாருங்க. ஒரு குழந்தை இறந்து பிறந்ததுக்கான சர்டிபிகேட் இருக்கும் பாருங்க. அந்த சர்டிபிகேட்ல உங்க புருஷன் பொன்னுரங்கமே கையெழுத்து போட்டிருக்காரு. நல்லா பாருங்க. மேடம், உங்களுக்கு நான் இன்னும் விளக்கமா சொல்லணும்னா ருக்மணியோட டெலிவரி ரிப்போர்ட் தரேன். அவங்களுக்கு குழந்தை பிறந்த ஆதாரம் இதுல இருக்கு. இதுல இருக்கு பாருங்க. சரி டாக்டர், நீங்க சொல்றது எல்லாம் உண்மையாவே இருக்கட்டும். எனக்கு டெலிவரி ஆனப்ப என் கூட இருந்த நர்ஸை நான் விசாரிக்கணும். அவங்களை கூப்பிடுங்க. ஓகே மேடம், வர சொல்றேன். கிறிஸ்டோபர் சிஸ்டரை உடனே வர சொல்லுங்களேன், கொஞ்சம் விசாரிக்கணும். சொல்லுங்க டாக்டர். சிஸ்டர், எனக்கு 2 குழந்தை பிறந்தது உண்மைதானே? ஆமா மேடம், உங்களுக்கு 2 பெண் குழந்தை பிறந்தது உண்மைதான் மேடம். ஆனா அப்ப எனக்கு டியூட்டி முடிஞ்சிருச்சு மேடம். அடுத்து வந்த நர்ஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் கிளம்பிட்டேன் மேடம். சரி, நீங்க போலாம். சரிங்க மேடம். நர்ஸை வர சொல்லுங்க. வர சொல்றேன் மேடம். மேடம், நீங்க என்னதான் விசாரிச்சாலும் ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட் போய் சொல்லாது. சொல்லுங்க டாக்டர். மேடத்துக்கு அவங்க டெலிவரி சம்பந்தமா ஏதோ டவுட் இருக்கான், நீயே பதில் சொல்லு. சிஸ்டர், நீங்க டியூட்டி பார்த்தப்ப எனக்கு 2 குழந்தைன்னு தானே ரிப்போர்ட் இருந்துச்சு? மேடம், அன்னைக்கு அவசர வேலையா 1 hour பர்மிஷன் போட்டிருந்தேன். அன்னைக்கு லேட்டாக தான் வந்தேன். நான் டியூட்டிக்கு வந்து பார்த்தப்போ உங்க பக்கத்துல ஒரு குழந்தை தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லை மேடம், பர்த் ரெக்கார்ட்லயும் ஒரு குழந்தை டெத்துன்னு தான் இருந்துச்சு. என் குழந்தை இறந்து போயிருந்தா என் குழந்தையோட பாடி எங்க?
மேடம் அந்த ரிப்போர்ட்ல எல்லாமே இருந்தது. பொன்னுரங்கத்துக்கிட்ட டெத்தான குழந்தைய ஒப்படைச்சிட்டோங்கிறதுக்கு அவர் கையெழுத்து போட்டு குழந்தையோட பாடியை வாங்கியிருக்காரே. நீங்க சொல்றதெல்லாம் ரெக்கார்ட்ஸ்ல கரெக்டா இருக்கலாம், ஆனா இன்னொரு ஆளை விசாரிக்கணும். சொல்லுங்க மேடம், நீங்க யாரை வேணாலும் விசாரிக்கலாம். யாரை விசாரிக்கணும்? இந்த ரெக்கார்ட்ஸ் பிரகாரம் குழந்தையோட பாடியை ஹாஸ்பிட்டல் நிர்பந்தம் படி அடக்கம் பண்ண சொல்லி பொன்னுரங்க மாமா கையெழுத்து போட்டிருக்காரு. அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா என் குழந்தை உயிரோட தான் இருக்குன்னு ஏன் புருஷன் என்கிட்ட சொன்னாரு. அப்படியே ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் குழந்தைய அடக்கம் பண்ணியிருந்தா அடக்கம் பண்ணது யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா மேடம். அவங்கள வர சொல்லுங்க. நீ போயிட்டு அந்த ஆயாவை வர சொல்லு. ஓகே டாக்டர். மேடம், உங்க புருஷன் பொன்னுரங்க சொல்றதெல்லாம் நம்பி ருக்மணியையும் அவங்க குழந்தையும் பிரிச்சிடாதீங்க. தாயையும் சேயையும் பிரிக்கிறது ரொம்ப பாவம். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். நீங்க ஒரு கலெக்டர்ங்கிறதுனால தான் இவ்வளோ பொறுமையா பதில் சொல்லிட்டு இருக்கேன். வணக்கம் டாக்டர். ஆமா, மேடத்துக்கு டெலிவரி நடந்தப்போ நீங்க தானே டியூட்டியில இருந்தீங்க? ஆமா டாக்டர். அன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல்ல டெத்தான குழந்தை எத்தனைன்னு தெரியுமா? தெரியும் டாக்டர், 3 குழந்தைங்கன்னு நினைக்கிறேன். நான் அடக்கம் பண்றப்போ குழந்தைங்களை அடக்கம் பண்றதோட சரி, அதுங்க அப்பா அம்மாவை நான் பார்க்கறதே இல்லை. ஏன்னா துக்கமா இருக்கிறவங்க கிட்ட உங்க குழந்தைய அடக்கம் பண்ணிட்டேன்னு சொன்னா அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும் இல்லையா? அதனால தான் நான் யாரையும் பார்க்கறது இல்ல. சரிம்மா, நீங்க போலாம். சரிங்கம்மா. மேடம், உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். சரி டாக்டர், என் குழந்தைய எப்படி வாங்கணுமோ அப்படி வாங்கிக்கிறேன். டாக்டர் மஞ்சுளா, சொல்லுங்க, என்ன திடீர்னு ஃபோன் பண்றீங்க? சார், நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு சார். பிரச்சனையா? என்ன பிரச்சனை? யாரு பிரச்சனை பண்ணா? அர்ச்சனா மேடம் இப்ப வந்து அவங்க குழந்தைய பத்தி விசாரிச்சுட்டு போனாங்க. என்ன சொல்றீங்க? தனக்கு 2 குழந்தை பிறந்த விஷயம் எல்லாம் அர்ச்சனா மேடத்துக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு. Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same, because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.